Hello friends, welcome to Gomathi's kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பத்திங்க அப்படினா வெயிலுக்கு ஏத்த மாதிரி 3 வகையான எலுமிச்சம்பழ ஜூஸ் எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். இதே மாதிரி நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா நிறைய வகையான ஜூஸ் வகைகள் போட்டுருக்கேன். அந்த ரெசிபியோட லிங்க் எல்லாமே தனித்தனியா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். விருப்பப்பட்டா செக் பண்ணி பாருங்க. இப்போ வாங்க இந்த எலுமிச்சம்பழ ஜூஸ் எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இன்றைக்கி நான் ஒரு 5 பேர் குடிக்கிற அளவுக்கு எலுமிச்சம்பழம் ஜூஸ் செய்ய போகிறேன். அதுக்கு 3 எலுமிச்சம்பழம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதை நம்ம பிழிஞ்சிக்கலாம். பிழிகிறத நீங்கள் கையாலே பிழிஞ்சிக்கலாம். அப்படி இல்லைனா இந்த மாதிரி ஸ்க்வீஸ் பண்ணுறதுக்கு வச்சுருந்தீங்கன்னா அதை போட்டு நல்லா ஸ்க்வீஸ் பண்ணிக்கோங்க. முக்கியமாக தோலோடு போட்டு நல்லா கசக்கி பிழிஞ்சிட வேண்டாம். அப்போ உங்களுக்கு எலுமிச்சம்பழ ஜூஸ் கசந்த மாதிரி ஆகிடும். அதனால் மேலாக்கில் பிழிஞ்சிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா சாறுமே பிழிஞ்சு எடுத்து வச்சுட்டேன். இது பிழிஞ்சதுக்கு அப்புறமா அந்த தோல் பகுதி இருக்கும் இல்லையா, அதை நீங்கள் தூக்கி போட்டுற வேண்டாம். வீட்டில் பித்தளை செம்பு பாத்திரங்கள் வச்சுருந்தீங்கன்னா அதை போட்டு நல்லா ஊற வச்சுட்டு சபீனா போட்டு நல்லா தேய்ச்சிட்டிங்க அப்படின்னா சுத்தமாக க்ளீன் ஆகிடும். அப்படி இல்லைன்னா மைக்ரோவேவ் வச்சு 1 நிமிஷம் வச்சிங்க அப்படின்னா மைக்ரோவேவ்லாம் சுத்தமாக உங்களுக்கு க்ளீன் ஆகிடும். இப்போ இந்த சாறு வச்சு உங்களுக்கு எப்படி ஜூஸ் செய்யலாங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி நான் செய்ய போகிற ஜூஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிளாஸ் டம்ளரில் ஒரு 5 டம்ளர் செய்ய போகிறேன். அதில் 3 டைப் நான் உங்களுக்கு இப்போ எப்படி செய்கிறதுங்கிறத காட்டுறேன். இப்போ முதல்ல சேர்க்க போகிறதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சம்பழ சாறு சேர்த்துக்கோங்க. கூடவே இதில் சர்க்கரை, உங்கள்கிட்ட எந்த சர்க்கரை கிடைக்குதோ தேவையான அளவு இனிப்புக்கு நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ சேர்த்துக்கோங்க. கூடவே பார்த்திங்கன்னா ஒரே ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கணும். உப்பு போடுறப்ப தான் உங்களுக்கு இனிப்பு சுவையை தூக்கலாக்கி காட்டும். உப்பு போடலை அப்படின்னா இனிப்பு பத்தாத மாதிரியே உங்களுக்கு இருக்கும். கூடவே நல்ல சில்லுன்னு தண்ணி ஒரு 3/4 கிளாஸ்க்கு சேர்த்துக்க போகிறேன். உங்கள்கிட்ட சில்லுன்னு தள்ளி இல்லைன்னா ஒரு 4-5 ஐஸ் க்யூப்ஸ் போட்டுட்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி இதை நம்ம பிளெண்ட் பண்ணிக்கலாம். இதை பிளெண்ட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஹை ஸ்பீடில் ஒரு 2-3 நிமிஷம் பண்ணனாலே நல்லா கரைஞ்சி ஜூஸ் சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ நம்மளோட பிளெயின் எலுமிச்சம்பழ ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை நல்ல வெயில் நேரத்தில் சில்லுன்னு குடித்தோம் அப்படின்னா நல்ல ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ 2வது பண்ண போகிற எலுமிச்சம்பழ ஜூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா புதினா எலுமிச்சம்பழ ஜூஸ் செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதில் ஒரு 10 புதினா இலைகளை நல்லா சுத்தப்படுத்திட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதிலே சர்க்கரை சேர்த்துக்க போகிறேன். அதாவது ஆர்கானிக் சுகர் சேர்த்துக்கிறேன். நீங்கள் எந்த சர்க்கரை வேணால் சேர்த்துக்கலாம். நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிறது நான் இனிப்புக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்குறேன். கூடவே இதில் சேர்க்க போகிறது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சம்பழ சாறு சேர்த்தா போதும். இப்போ இதிலேயே நல்ல சில்லுன்னு இருக்கிற தண்ணி 3/4 கிளாஸ் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வேணும்னா நீங்கள் கொஞ்சமாக சாட் மசாலா கூட சேர்த்துக்கலாம். அது கூட நல்லாயிருக்கும். அடுத்ததாக 1/4 டீஸ்பூனில் பாதி அளவுக்கு உப்பு, அதாவது 1/8 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்தா போதும். உங்கள்கிட்ட பிளாக் சால்ட் இருந்தால் இந்த உப்புக்கு பதிலாக பிளாக் சால்ட்டு கூட போட்டுக்கலாம். இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் ஹை ஸ்பீடில் ஒரு 2-3 நிமிஷம் நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்து விட்டுருங்க. நார்மல் பிளெயின் எலுமிச்சம்பழ ஜூஸை விட இந்த புதினா வாசத்தோட இந்த எலுமிச்சம்பழ ஜூஸ் ரொம்பவே ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ 3வதாக செய்யக்கூடிய எலுமிச்சம்பழ ஜூஸுக்கு அதே பிளெண்டர் ஜாரில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சம்பழ சாறு சேர்த்துக்கோங்க. கூடவே தேவையான அளவு சர்க்கரை நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இப்போ இதிலே பார்த்திங்கன்னா சில்லுன்னு ஒரு 3/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா சப்ஜா விதைகள் சேர்த்துக்க போகிறேன். ஒரு 15 நிமிஷம் ஊற வச்ச பேசில் சீட்ஸ் சப்ஜா விதைகளை ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் பக்கம் சேர்த்துட்டு கூடவே ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் நீங்கள் கொஞ்சமாக மிளகு பொடி கூட போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ மிக்ஸி ஜாரில் ஹை ஸ்பீடில் ஒரு 2 நிமிஷம் நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்து விட்டுறலாம். இப்போ நம்மளோட 3வது டைப் எலுமிச்சம்பழ சாறும் ரெடி ஆகிடுச்சு. இதுவுமே நல்ல சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குங்க.
இப்போ நம்ம செஞ்சுருக்கிற 3 மெத்தடில் எலும்புச்சம்பழ ஜூஸும் செஞ்சு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக ரொம்பவே உங்களுக்கு பிடிக்கும். இதே மாதிரி அளவுகளோட இந்த எலும்புச்சம்பழ ஜூஸ் எல்லாம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.